என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 15. வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம். கோயிலை நோக்கி நடக்கும் போது பின்னால் இருந்து வேதா நில்லு என்ற வேந்தனின் குரலை எதிர்பார்த்த வேதவல்லிக்கு ஏமாற்றம். அவள் கோயிலை எட்டும் வரை அவளது செவியை அப்படி ஒரு குரல் தழுவவில்லை. விழிமூடி அம்மன் முன் நிற்கும் போது அவள் விழிகள் கசிந்தன. நீண்ட நேரம் விழிமூடி நின்றவள் மெல்ல விழிகளை திறக்கும் போது அவள் எதிரில் வேந்தன். அவன் அம்மனை வணங்கி நிற்கிறான். அவள் அழுகையோடு சிரித்தாள். அவள் விழிகளை திறந்ததை அவன் எப்படி அறிந்தான் என்று தெரியவில்லை. மெல்ல தலை திருப்பி அவளை பார்த்தவன், உனக்கு என்ன எப்படி தெரியும்? நான் இங்க கோத்தகிரியில தான் முதலா உன்னை பாக்குறேன். அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்த நினைவே எனக்கு இல்ல. உனக்கு தயாநிதியை எப்படி பழக்கம்? நீ எங்க காலேஜ்ல தான் படிச்சியா? வாய்ப்பே இல்ல. கிட்டத்தட்ட எங்க காலேஜ்ல படிச்ச எல்லாரையுமே எனக்கு தெரியும். அந்த கூட்டத்துல உன்னுடைய முகம் இல்ல. நான் உங்க காலேஜ்ல படிக்கல, ஆனா உங்க காலேஜ் வழியாதான் எங்க காலேஜ் போவேன். அப்படிதான் எனக்கு உங்களை பழக்கம். எப்பவுமே கார்லயே காலேஜ் போற நீங்க எப்பவாவது தான் பஸ்ல வருவீங்க. அப்படி ஒரு தடவை தான் உங்களை நான் பஸ்ல பார்த்தேன். அது நாள் வரைக்கும் பஸ்ல காலேஜ் போயிட்டு இருந்த உங்க ஃப்ரெண்டு தயாநிதிய கூட நான் ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்குதான் கவனிக்கிறேன். அதுவும் உங்க கூட தான் பாக்குறேன். அந்த நாள் இப்பவும் என்னுடைய கண்ணுக்குள்ளேயே இருக்கு என்று கூறும்போது அந்த நினைவலைகளுக்குள் அவள் மனம் சிக்கி கொண்டது. வழக்கம் போல் தன் பேருந்து காத்து நின்ற வேதவல்லி பேருந்து வந்ததும் ஏறிக்கொண்டாள். அவளது தோழி ஆதிரா அருகில் வந்து நின்றவள் ஆதிரா தன்னை கவனிக்கவில்லை என்று கண்டு வியந்து ஏக்கத்தோடு எங்கோ விழி நட்டு நிற்பவளின் விழி செல்லும் பாதையில் தன் விழிகளை ஓடவிட்டாள். அழகான இரு இளைஞர்கள் ஒய்யாரமாக அவர்கள் அருகில் நிற்கும் அவர்கள் தோழர்களின் மீது சாய்ந்து நின்று சிரித்து சிரித்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் அவர்களை தான் ஏக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறாள். ஏய் ஆதிரா, என்னடி வாய்க்குள்ள ஈ போனது கூட தெரியாம அதை விழுங்கிட்டு அப்படியே நிக்கிற என்று கூறி அவள் கவனத்தை தன் பக்கம் திருப்பினாள். தன் நிலைக்கு வந்த ஆதிரா தூ என்று துப்ப, ஈ எதுவும் வாய்க்குள்ள போகல. ஈ உள்ள போச்சா இல்லையான்னு கூட தெரியாம அப்படி என்னடி சொல்லு விட்டுட்டு நிக்கிற? நீ வேற, அதோ நிக்கிறானே வேந்தன், அவன் குறிஞ்சி மலர் மாதிரி. இந்த பஸ்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 தடவை மட்டும்தான் வருவான். மத்த நேரங்கள்ல என்ன கால்நடையா? குறும்பாக வேதவல்லி கேட்டாள். நீ வேற, அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? கார்ல தான் காலேஜே வருவான். அப்புறம் எதுக்கு உன்னுடைய அரசன் இன்னைக்கு பஸ்ல வர்றாராம்? தெரியலையே. இவன் என்னைக்கு பஸ்ல வருவான், எதுக்காக வரான், இது எதுவும் யாருக்கும் தெரியாது. அவனுக்கு தோணுனா வருவான், இல்லைன்னா வரமாட்டான். இவன் மேல எனக்கு ஒரு காதல். இவனுக்கு கொடுக்கறதுக்காகவே 12th எழுதி வச்ச காதல் கடிதம் கையில பத்திரமா இப்பவும் இருக்கு. 12th எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு இவனுக்கு குடுக்கலான்னு எழுதி வச்சது. ஆனா இன்னைக்குதான் நான் இவனை பஸ்ல பாக்குறேன். நீ குடுத்து வச்சவ 12th அரசாங்க பேருந்துல டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்க. ஆனா என்ன பாரு, எங்க தாத்தா 12 வரைக்கும் ஸ்கூல் பஸ்ல தான் என்ன அனுப்புனாரு. இப்ப காலேஜ் போறேன், இப்ப கூட இன்னும் 3 ஃப்ரெண்ட்ஸ சேர்த்துக்கமா, தினமும் ஆட்டோ வழியே காலேஜ் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாருடி. இத்தனைக்கு அவரு எங்க ஊர்ல இருந்துகிட்டு தான் இத்தனை அட்டூழியங்களையும் செஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு ஆயான்னு ஒரு அம்மாவை காவலுக்கு வச்சுட்டு அவங்க மூலமா இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் அக்காவுக்கும் அவங்கதான் துணையா இருக்காங்க. ஆனா என்ன, தாத்தா சொன்னதாலேயே மிலிட்டரி ஆபீசர் மாதிரி நிப்பாங்க. அது இருக்கட்டும், எப்படி ஆட்டோ மேட்டர் கேன்சல் ஆச்சு அத முதல்ல சொல்லு. ஆதிரா அவசரப்படுத்த, தாத்தா நீங்க எங்களை இப்படி கூண்டுக்கிளியா அடைச்சு வச்சீங்கன்னா கடைசியில சொல்லாம கொள்ளாம பறந்து போயிடுவோன்னு பயமுறுத்தின. சரி நீ பஸ்லயே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நீ உன்னுடைய அரசனை மிஸ் பண்ணிடாதமா, சீக்கிரமா போய் லவ் லெட்டர் கொடுத்து ஐ லவ் யூன்னு சொல்லிடு. வேற யாராவது கொத்திட்டு போயிட போறாங்க. ஆமாமா, நீ சொன்னது என்னவோ சரிதான். ஆமா, இதுல யாரடி வேந்தன்? 2 பேர் நிக்கிறாங்களே. அதுல யாரையும் பார்க்காம தன்னுடைய ஃப்ரெண்ட மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்கான்ல, அவன் தான் வேந்தன். கண்ணை அங்க இங்கேயும் ஓட விட்டு பொண்ணுங்களை பார்த்து ஜொல்லு விடுறான்ல, அது அவனுடைய ஃப்ரெண்டு தயா என்ற தயாநிதி. அவன் தான் தினமும் உன்னை பார்த்து ஜொல்லு விடுறானே, அத கூடவா நீ பார்த்ததில்ல? நீ வேற, இந்த கூட்ட நெரிசல்ல காலேஜ் போய் சேர்ற வரைக்கும் முட்டாம மோதாம நின்னுட்டு வர்றதே பெரிய விஷயம். பொண்ணுங்களை முட்டுனா கூட இப்ப தப்பா நினைக்கிறாங்களே, என்ன பண்றது? இந்த டென்ஷன்ல நான் எங்க மத்தவங்களை கவனிக்கிறது? அதுலயும் என்ன சொல்லி விட்டுட்டு இருக்கிறவன் எல்லாம் நான் எப்படி கவனிக்கிறது? உனக்கு இன்னும் காதல் வரலன்னு தோணுது. வந்திருந்தா நீ இப்படி பேசி இருக்க மாட்ட. இந்த பேருந்து பயணத்தையும் இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்க மாட்ட. ரசிச்சு ரசிச்சு பயணம் செஞ்சிருப்ப.
அப்படியா, சரி காதல் வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். முதல்ல நீ போய் உன்னுடைய காதல சொல்லிடி, மிஸ் பண்ணிட போற. ஓகே ஓகே என்ற ஆதிரா வேந்தனை நோக்கி நகர்ந்தாள். அவனை நெருங்கி விட்டவள் கையில் இருந்த காதல் கடிதத்தை அவனிடம் நீட்டி ஐ லவ் யூ என்று கூற பேருந்தே அவர்கள் இருவரையும் கவனித்தது. அவள் நீட்டிய காதல் கடிதத்தை புன்னகையோடு வாங்கி கொண்டான் வேந்தன். காதலிக்கிறது ஒண்ணும் தப்பில்ல, காதல் ஒண்ணும் கெட்ட வார்த்தையும் கிடையாது. ஆனா யார காதலிக்கிறோன்றத பொறுத்துதான் அது இருக்கு. எனக்கு காதலிக்கிற ஐடியாவே இல்ல. எப்பவாவது காதலிக்கணும்னு தோணிச்சுன்னா கண்டிப்பா சொல்லி அனுப்புறேன். இப்ப நீ போலாம் அவன் கூற பேருந்தே வாய்விட்டு சிரித்து விட்டது. அவமானப்பட்டு போன ஆதிரா தலையை தொங்க போட்டபடியே வந்து சேர்ந்தாள். சிரிப்பை அடக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்த வேதவல்லியும் ஆதிரா மனம் நோகக்கூடாது என்பதற்காக சிரிப்பை மறைக்க முயன்று தோற்று போய் கிளிக் என்று சிரித்தே விட, நீயும் ஆடி என்று கோபமாக கேட்டாள் ஆதிரா. சாரிடி, நான் இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கல. ஆமடி, நான் அவமானப்பட்டு நிக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பா இருக்கு. உனக்கெல்லாம் இப்படி ஒரு அவமானம் வந்தாதாண்டி புரியும். கோபமாக அவள் கூற, ஏய் உனக்கு புத்தி இருக்கா? முதல்ல உன்னுடைய வேந்தன் எந்த மாதிரி டைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை மெதுவா நீ வளைச்சிருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா காதல சொல்லி இருக்கணும். இந்த பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. அதை விட்டுட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு ஓடி போய் ஐ லவ் யூ சொல்லி லவ் லெட்டர் கொடுத்து நீ அவமானப்பட்டு வந்து நிக்கிற. அதுக்கு நாங்க என்னடி பண்ணட்டும்? நல்லா பேசுவடி. நீதான் என்ன பண்ணிருப்ப? நானா முதல்ல அவரை வளைக்க முயற்சி செஞ்சிருப்பேன். எப்படின்னு கேட்டா சத்தியமா தெரியல. காதல் வந்திருந்தா தானே அதை பத்தி யோசிச்சிருப்பேன். எனக்குதான் காதலே வரலையே. இந்த அழகான வேந்தனை பார்த்து கூடவா உனக்கு காதல் வரல? அப்போதுதான் அவள் வேந்தனை நன்றாக கவனிக்கிறாள். ஆம், ஆதிரா கூறியது போன்று அவன் பேரழகன் தான். இப்போதுதான் அவள் விழிகள் அவனை ரசிக்க ஆரம்பித்தது. உண்மையிலேயே ஏதோ ஒரு காந்த சக்தி அவனிடம் இருக்கிறது என்று அவளுக்கு தோன்றியது. ஏதோ ஒரு ஈர்ப்பு அவன் மீது உருவாகவும் செய்கிறது. ஆடி அசைந்து பேருந்து நின்றது. ஏறி வந்தவர்களின் கூட்டத்தில் வயதான ஒரு பெண்மணியும் இருப்பதை கண்டவள், பாவம்டி, அவருக்கு யாராவது சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அவருக்காக பரிதாபப்பட்டாள் வேதவல்லி. என்னது, சீட்டு கொடுக்கறதா? யாரு? நம்ம காலத்து பசங்களா? அதெல்லாம் அவங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆதிரா கூற பேருந்து நகர ஆரம்பித்தது. தடுமாறும் அந்த பெண்மணியின் கரத்தை பிடித்து கொண்டான் வேந்தன். பாட்டி, மெதுவா, அந்த பக்கம் எல்லாம் போனா உங்களால நிக்க முடியாது. நீங்க வேணா என் மேல சாஞ்சு நின்னுக்கங்க. கீழே விழாம இருக்க என்ன கெட்டியாவும் பிடிச்சுக்கங்க. உங்க பேரனா நினைச்சுக்கங்க. அவன் அப்படி கூற நெகிழ்ந்து போன அந்த பெண்மணி அவன் மீது சாய்ந்ததோடு அவனை சுற்றி வளைத்து பிடித்தும் கொண்டார். அதை கண்டு புன்னகைத்த வேதா, உன்னோட வேந்தனுக்கு அழகான ஒரு மனசு இருக்குடி என்றாள். அவன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு இன்னும் அதிகமாவதையும் அவள் உணர்ந்தாள். மறு நிறுத்தத்திலேயே இறங்க தயாரான அந்த பெண்மணி தன் இரு கரங்களையும் உயர்த்தி வேந்தனின் தலையை பிடித்து தாழ்த்தி அவன் கன்னத்தில் முத்தமிட்ட பின் தான் இறங்கி சென்றார். அந்த பாட்டி நானா இருந்திருக்கலாம் என்றாள் ஆதிரா. வாவ், சூப்பர் ஐடியா என்றாள் வேதவல்லி. சூப்பர் ஐடியாவா? எதை சொல்ற நீ? இப்ப நீ சொன்னதான் சொன்னேன். நான் சொன்னதையா? புரியலையே. நாளைக்கு புரியும் பாரு என்றவள். ஆமா, உன் வேந்தன் நாளைக்கு இந்த பஸ்ல வருவானா? யாருக்கு தெரியும். உன் வேந்தன் வந்தாதான் உனக்கு விடை கிடைக்கும். வரலன்னா நோ சான்ஸ். இப்ப என்ன, வேந்தன் நாளைக்கு இந்த பஸ்ல வரணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஆனா எப்படி வரவழைக்கிறது? ஆதிரா யோசிக்க, அதுக்கு நானே ஒரு நல்ல ஐடியாவா சொல்லட்டுமா? என்ன? நீ போய் உன் வேந்தன் கிட்ட நீங்க கண்டிப்பா நாளைக்கு கார்ல தான் போவீங்க அப்படின்னு சொல்லு. அவனும் ஆமான்னு சொல்லுவான். இதுல உனக்கு என்ன சந்தேகம்? அவன் நாளைக்கு கார்ல தாண்டி போவான். அது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், அவனுக்கு தெரியும். ஆனா நீ இப்ப இப்படிதான் சொல்லணும். அவனும் ஆமான்னு தான் சொல்லுவான். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. என்னை பார்த்து பயந்து நீங்க கார்ல தானே போவீங்க அப்படின்னு மட்டும் சொல்லு. அவன் நாளைக்கு இதே பஸ்ல வருவான். புரிய வேண்டியது உனக்கு புரியும் என்றாள். சரி என்றவள் நேராக வேந்தனிடம் வந்து வேதவல்லி கூறியது போன்று கூற அவனும் அதே பதிலை கூற இறுதியில், உனக்கெல்லாம் நான் ஏன் பயப்படணும்? நாளைக்கு என்ன நாளைக்கு? ஒரு வாரம் நான் இந்த பஸ்லயே தான் வருவேன். என்ன பண்ணிடுவேன் நீ? தெரியலையே என்றவள் அமைதியாக திரும்பி வர, இவன் என்ன லூசாடா? தயாநிதியிடம் அவன் கேட்பது ஆதிரா செவியை எட்டியது. கோபமாக வேதவல்லியின் முன்னால் வந்து நின்றவள், அவன் நான் லூசான்னு கேக்குறான். நாளைக்கு மட்டும் நீ எனக்கு அந்த ஐடியா என்னன்னு புரிய வைக்கல,
அவ்வளவுதான், உன் கழுத்தை பிடிச்சு கடிச்சு உன்னுடைய ரத்தத்தை அப்படியே உறிஞ்சிடுவாமா. வெறி பிடித்தவள் போல் ஆதிரா கூற சிரித்தவள் வெயிட் அண்ட் சி என்றாள். மறுநாளும் வந்தது. ஆதிரா ஆவலோடு அடுத்த நிறுத்தத்தில் ஏறும் வேதவல்லியை காத்திருக்க வேதவல்லியை காணவில்லை. அவளுக்கு பதிலாக ஒரு வயதான பெண்மணிதான் மடிசாறு கட்டிக்கொண்டு அந்த நிறுத்தத்தில் இருந்து ஏறினார். இந்த ஸ்ரீ ஏமாத்திட்டா, இவ காலேஜுக்கு வரல, இவளை என்ன பண்றேன்னு பாரு. அவள் மனதில் கூறிக்கொள்ளும் போதுதான் தட்டு தடுமாறி வந்த அந்த பெண்மணி பேருந்து புறப்படும் போது தள்ளாடி அனல்வேந்தன் மீது சாய்ந்தார். அதை கண்ட ஆதிரா, இந்த கிழவிங்களுக்கெல்லாம் வந்த வாழ்வு பாரு என்று முணுமுணுத்தாள். தன் மீது சாய்ந்த பாட்டியை ஒரு கருத்தால் சேர்த்து கொண்ட அனல்வேந்தன், பாட்டி பாத்து பாட்டி என்று கூற, பரவாயில்லப்பா என்ன விடு, நான் நின்னுக்கிறேன் பாட்டி கூற அவன் பாட்டியை விடுவித்தான். ஆனால் பேருந்து சாயும் போது எல்லாம் அந்த பாட்டி அனல்வேந்தன் மீது சாய அதை கண்ட ஆதிராவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவன் பக்கத்துல போய் நிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா அதுக்கு வழியே இல்ல. இந்த கிழவிங்கெல்லாம் அவன் மேல சாஞ்சு பயணம் செய்துங்க. அந்த பாட்டி மீது கூட அவளுக்கு பொறாமை வந்து விட்டது. சிறிது நேரத்தில் அனல்வேந்தனின் கல்லூரி வந்து விட்டது. அவன் இறங்கும் முன் தன் நண்பன் ஒருவன் அமர்ந்திருந்த சீட்டில் அந்த பெண்மணியை அமர்த்தி விட்டுதான் சென்றான். தங்கள் கல்லூரி வந்ததும் இறங்கிக் கொண்ட ஆதிரா, இன்னைக்கு இந்த ஸ்ரீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டா, நான் நாளைக்கு காலேஜுக்கு வருவான்ல, அப்ப இவ்வளவு உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன் பாரு. முணுமுணுத்தபடி கல்லூரி வாசலை நோக்கி அவள் நடக்க, ஏய் என்னடி புலம்பிட்டு போற என்ற குரலை கேட்டு, ஸ்ரீ நீ பஸ்ல தான் இருந்தியா என்று கேட்டபடியே தலையை திருப்பி பார்த்த ஆதிரா மடிசாறு கட்டி நிற்கும் வயதான பெண்மணியை கண்டு அவர் பின்னால் எட்டி பார்த்தாள். யாரம்மா தேடுற அவர் கேட்க, அட உங்க குரல் அப்படியே அனுஸ்ரீ குரல் மாதிரியே இருக்கு, நீங்க அனுஸ்ரீ பாட்டியா என்று கேட்டாள். அனுஸ்ரீ பாட்டி இல்லடி, அனுஸ்ரீயே நான் தான். அதை கேட்டு ஆதிராவுக்கு வியப்பு. என்ன அனுஸ்ரீ நீங்களா? நீ வா சொல்றேன் என்றவள் அவள் கரத்தை பிடித்து இழுத்து கொண்டு நேராக வாஷ்ரூமுக்கு வந்தாள். மடிசாரை உருவி அவள் கையில் கொடுத்தவள் தன் பேக்கில் வைத்திருந்த சுடிதாரை எடுத்து அணிந்து கொள்ள, ஏய் இந்த ஐடியா சூப்பரா இருக்குடி, இது நீ கொடுத்த ஐடியா தாம்மா. அட ஆமல்ல, அந்த பாட்டியா நான் இருக்க கூடாதான்னு சொன்னதை வச்சு உனக்கு ஐடியா கிடைச்சிருக்கு. சரி இந்த ஐடியாவை நீயே எனக்கு கொடுக்கல? ஓ உனக்கு கூட வேந்தனை பிடிச்சிருக்கா, நீ அவரை காதலிக்கிறியா என்று கேட்டாள். காதலா? அப்படியெல்லாம் இல்ல, ஆனா என்னன்னு தெரியல, ஒரு சின்ன ஈர்ப்பு. அப்படியா? அது காதலா ஈர்ப்பான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும். வா இப்ப கிளாஸுக்கு போலாம். நாளைக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? அது நாளைக்கு புரியும். நீ என்கிட்ட அப்படித்தானே சொன்ன, வா வா என்று கூறி ஆதிரா நடக்க மெல்லிய புன்னகையோடு அவளோடு நடந்தாள் வேதவல்லி. பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.